பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து சென்னை வேளச்சேரியில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா. பாண்டியன், மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் ரங்கராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். இந்த அரசாங்கம் ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அகப்பட்டதுல சுத்தரா ஆண்டிய பார்த்து சொல்லி. மிச்சம் இருக்கிற காலம் உங்களுக்கு தெரியுது, இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிகிறது. திருப்பி இவர்கள் தலைகீழ நின்னாலும் ஆட்சிக்கு அதிமுக வரப்போவதில்லை, இப்போது இருக்கிற ஆட்சி வரப்போவதில்லை. ஆக மீதம் இருக்கிற காலத்தில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், எவ்வளவு கமிஷன் வாங்கலாம், பிடபிள்யூடி, ஹைவேஸ், இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இன்றைக்கு 18, 20, 25% ஊழல். சாராயத்திலே ஊழல், IMFL ஊழல். ஒரு நாளும் தொழிற்சாலைக்கு போய் வரக்கூடிய தொழிலாளி, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் திரும்பக்கூடியவர்கள், இந்த பயணிகள் மீது உடனே கட்டணத்தை 100 மடங்கு போட்டு கட்டு, இல்லையென்றால் இறங்க என்றார். சரி, அப்படியாவது வசூலித்து நடத்தினாயே, அந்த வண்டியாவது ஒழுங்காக ஓடுகிறதா என்றால் ஓடுகிறது. பல சமயங்களிலே ஊர் போய் சேர்வதற்கு பதிலாக அதற்கு புளிய மரத்தோடு என்ன உறவோ தெரியவில்லை, அடிக்கடி முட்டுகிறது, விபத்துக்கு ஆளாகிறது. விபத்திலே அடிபட்டு எவனாவது கைகால் ஒடிந்தால் அவன் வழக்கு போட்டு 20 வருடம் வழக்கு நடத்தி நீதிமன்றம் அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடு என்றால் அவர்கள் காப்பீட்டு தொகையில் ஒன்று கூட பணம் கட்டவில்லை, யாருக்கு கொடுப்பதில்லை. நீதிபதி என்ன சொல்கிறார், நம்ம தமிழ்நாட்டு நீதிபதிகள் இருக்கிறார்களே, அற்புதமான மனிதர்கள், உடனே அந்த பேருந்தை ஜப்தி செய் என்கிறார். ஏற்கனவே கையையும் காலையும் உடைத்தவன் ஒரு குடிசையில் இருக்கிறவன் அதை ஜப்தி செய்து எங்கே நிறுத்துவான்? அதை கொண்டு வந்து ஜப்தி செய்து வைத்துக் கொள்வதற்கு அது என்ன வைரக்கம்மலா? பேருந்தை கொண்டு வந்து வைக்க முடியுமா? சரி, அதையாவது கொண்டு போய் பழைய கடையில் விற்கலாம் என்றால் அதை வாங்குவார் இந்தியாவில் எவரும் இல்லை. இந்த மாதிரி கவர்மெண்ட் நமக்கு தேவையானா என்ன? எல்லாத்துக்கு அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். எல்லா விஷயம்ல துட்டு வாங்குறாங்க, கேஷ் வாங்குறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நமக்கு தேவை. சோ நான் ஒன்னே சொல்றேன், ஜாஸ்தி தமிழ்ல பேச மாட்டேன். ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இப்ப ஜாப்ஸ் பத்தி அவங்க பக்கோடா பாலிடிக்ஸ் பண்றாங்க.